துரோகங்கள் அது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருந்தாலுமே இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் சூப்பராக ஆடுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியேற்றப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் நடக்கும். அதே மாதிரியே தான் இந்த வாட்டியும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சுமே அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இத்தனை போட்டியாளர்கள் இருந்துமே இவங்களுக்குள்ளே ஏன் இவ்வளோ போட்டி இருந்துமே இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து பெருசாக மக்களிடையே வந்து பெரிய ரீச் அடையலை. நிறைய பேருக்கு யார் பிக் பாஸில் இருக்காங்க யார் போனாங்கன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நடுவில் நடந்த ஒரு சில விஷயங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடந்து அது மூலிமா மக்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக மாறியதுன்றது குறிப்பிடத்தக்கது. இல்லை 4 நாட்களில் பிக் பாஸே முடிய போது இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து விஜய் நடக்க போக இருந்தாலுமே இந்த பிக் பாஸில் யாரா வின் பண்ண போகிறா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே எழும்பியிருக்கு. அது இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்ட எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாலுமே ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியுன்றது சாத்தியக்கூறாக இருக்கிறதுனால யார்